கிருஷ்ணகிரியில் முதல்வரின் ரோட் ஷோ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. கிருஷ்ணகிரியில் முதன்மை ரோட் ஷோன்னு சொல்லிட்டு பெரும்பாலான செய்தி சேனலில் போட்டுட்ருக்காங்க. ரோட் ஷோவை பார்க்கும்போது என்னங்க கூட்டமே இல்லையே அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், நமக்கு கூட்டம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறையா கூட்டம், நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வரிசையில் தான் போட்டுட்ருக்காங்க. அப்போ நமக்கு பார்த்த உடனே தோன்றது என்னென்னா, ரோட் ஷோ இன்றைக்கி நடத்தினா ஏன் இதை உறுத்துது அப்படின்னா, நேற்று விஜயோடைய கூட்டம் மாசான கூட்டம். ரோட் ஷோ நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் இன்ச்சாக நவுறுது. இங்கே முதல்வர் வராரு, ரோட்லேயே நடந்து போது கூட்டம் பெருசாக இல்லை. அதையும் தாண்டி இப்போ சமூக ஊடகங்களில் முதல்வரின் கூட்டம் பிசுது கூட்டமே இல்லாத ரோட்லேயே முதல்வர் நடந்து போகிறார் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் அவர்கள் கை காட்டலாம், எல்லாம் காட்டலாம், அவர் நடந்து போகலாம், ரோட் ஷோ போகலாம், எல்லாத்துக்கும் நீங்கள் அனுமதி. நேற்று விஜய்க்கு அவ்வளோ கட்டுப்பாடுகள் அப்படிங்கும்போது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தானே நம்மளோட நாட்டினுடைய நீதி. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரியா, இன்னும் குறிப்பாக முதல்வர் ரைட்டு, உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, எல்லாரும் போகும்போது அவர்களுக்கெல்லாம் இல்லாத கட்டுப்பாடு விஜய்க்கு நேற்று வரும்போது இது பார்த்த உடனே ஒரு உறுத்தல் தோணுது. இதை எல்லா சேனலில் வரும்போது பார்த்துட்டு இருக்க நெட்டிசன்கள் இதை ஃபோட்டோவையும் காட்டுறாங்க, அந்த ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. பாருங்கள், நேற்று விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் கூடியது, முதல்வருக்கு எவ்வளோ கூட்டம் கூடியது. இதே மாதிரி மதுரைக்கு விஜய் போகும்போது உடனே அவர் கூட்டத்தை காட்டிட்டாருங்கிறதுக்காக அங்கே திமுக முப்பெரும் விழா நடத்துனதை நம்ம பார்த்துருக்கோம், பொதுக்குழு நடத்துனாங்க. அதே போல் விஜய் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே உதயநிதி அதுக்கு அடுத்த நாளும் ரோட் ஷோ பண்ணதை பார்த்தோம். இவர்களுக்கு எவ்வளோ கூட்டங்கிறது தெரியும். ஒரே விஷயம் தாங்க, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் தன்னெழுச்சியான கூட்டம், இவர்களுக்கு வரக்கூடியது கூட்டத்தை கூட்டி வரக்கூடிய கூட்டம். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். என்னென்னா விஜயை பார்த்து ரொம்ப அச்சப்படுறாங்க, தங்களுடைய ஆட்டத்தை கலைத்து விடுவார்னு உறுதியாக நம்புகிறாங்க. அதனால தான் நீங்கள் கையை நீட்டாதீங்க, அங்கே காட்டாதீங்க, இங்கே காட்டாதீங்க, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். மறுபடியும் சொல்கிறோம், விஜயை பார்த்து திமுக அரண்டு கொண்டு இருக்கிறது. 2026 தேர்தலில் விஜய் ஒரு மிகப்பெரிய கேம் பிளேயராக இருப்பார்.